பூமாவை அவங்க வீட்டுக்குமே கூட்டு போயிருந்திருப்பான். அங்க அவங்க அம்மாவை எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியாவே இருந்திருப்பாங்க. விக்ரம் கிட்ட ஏன் உங்க அம்மா அமைதியாவே இருக்காங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அப்புறம் விக்ரமும் எங்க அம்மா கெஸ்ட் மாதிரி பேச மாட்டாங்க, எங்க அப்பா இருக்க போதே அப்படியே பழகிட்டாங்க. அவங்க அந்த ஜெனரேஷன் ஆளுங்களே அப்படிதானே, ஹஸ்பண்ட் ரொம்ப அடங்கி போவாங்க. அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் எதிர்த்து பண்ணாலும் அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட பெல்ட் தான் பேசுறத சொல்றான். அப்ப விக்ரமும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, போய் பாத்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க கிளம்பிடுறான். பூமாவும் விக்ரமும் அம்மாவோட போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தா பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே அமைதியாயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற பூமா விக்ரமோட அம்மா இருக்கிற இடத்துல இப்ப அவளை வச்சு யோசிச்சு பாக்குற எல்லாம் அவளுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. விக்ரம் கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க செட்டில் ஆகும், நான் வேலைக்கு போகணும்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றத கேட்கறா. இப்ப விக்ரம் வேலைக்கு போகிறதுல ஊர் இருப்பான். ஆனா எங்க அம்மாக்கு இப்பயே வயசாயிடுச்சு, அதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். கல்யாணம் எப்படி குழந்தைய பிறந்துடும், அதுக்கப்புறம் நீ குழந்தைய பாப்பியா ஆபீஸ் போவியா, அதெல்லாம் எதுக்கு வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விக்ரம் கூட இருக்கிறத நினைச்சு பாக்குறப்பல அது 4 செவத்துக்குள்ள அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அதனால பூமாவும் விக்ரம் கிட்ட செமஸ்டர் எல்லாம் வருது, சோ படிக்கணும், அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்ன்றத சொல்றாங்க. விக்ரமும் அதெல்லாம் அது பெருசா கணக்காக பூமா கூட வேலை இருந்திருப்பான். லைஃப்ல விக்ரம் ஓவரா கண்ட்ரோல் பண்ற விஷயம் இப்ப பூமா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. பூமா பாக்கிறதுக்கு அவங்க அப்பாமே அவங்க ஹாஸ்டலும் எல்லாரும் பார்த்தா ரூம்ல இருந்து ஒரு பையன் வெளியே வந்திருப்பான். அதை பாக்குறவங்க அப்பாவே பயங்கர கடுப்பாயிட்டு விக்ரம் போட்டு அடிச்சிட்டாரு. அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அவங்க அப்பா எதையுமே கேட்காம இப்ப ஹெச்ஓடி ரூமுக்கு போயிட்டு பூமாக்கு டிசி கொடுத்துருங்க, நான் இப்பயே வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன்றத சொல்றாரு. அவன் ஒரு அடல்ட், அவ வந்து டிசி கேட்டா மட்டும் தான் நான் கொடுப்பேன், இது அவனோட லைஃப் அவள முடிவு எடுக்கணும்ன்றத சொல்லிட்டாரு. பூமா அவங்க அப்பாவுமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரமே அங்க வந்து உங்க பொண்ணு வளர்த்தது உங்க கடமை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா பேசிடுறான். அவங்க அப்பா நீ எனக்கு பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருமே அங்க கிளம்பி போயிடுறாரு. பூமாவே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப விக்ரமும் அங்க வந்து இன்னும் 2 நாள் நமக்கு கல்யாணம், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ எங்க அம்மா கூட சேஃபா என் வீட்லயே ஏறுன்றத சொல்றான். அதை கேட்கிற பூமாவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்னது கல்யாணம் இன்னும் 1 மந்த் நமக்கு செமஸ்டர் இருக்குன்றத சொல்றான். இதெல்லாம் ஒரு பேருக்கு டிகிரி தான், இந்த டிகிரி வச்சு உன்னால எதுவுமே பண்ண முடியாது, சும்மா வீட்ல இருக்க போறதுக்கு இந்த டிகிரி பண்றது ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறது ஒண்ணுதான்றத சொல்லிடுறான். பூமாவும் இப்ப விக்ரம் கிட்ட நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, நான் கூட சந்தோஷமாவே இல்ல, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்றத சொல்லிடுறான்.